நடிகை த்ரிஷா யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமான முறையில தன்னோட மகள இப்ப கோவிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோ இப்ப இணையத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. யார் அந்த மக? என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரைட். இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து போகலாம். கடந்த சில நாட்களாகவே சர்ச்சைக்கு பேர் போன நடிகை யாரு அப்படின்னு வந்து பார்த்தா, த்ரிஷாவ வந்து சொல்லலாம். எதனால த்ரிஷா திடீர்னு சர்ச்சைக்கு வந்து பேர் போனாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அது உங்களுக்கே தெரியும். நடிகர் விஜய்க்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான தொடர்பு. அது ஏஜிஎஸ் கல்யாணத்துல வந்து ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இருந்திருக்கு. ஆனா ஏஜிஎஸ் கல்யாணத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயி, அதுக்கப்புறம் அட்லி மனைவியோட வளைகாப்பு, அப்படி இப்படின்னு அப்படியே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோன்னா, பயங்கர கன்டினியூவா வந்து போயிட்டுருக்கு. மே 4க்கு அப்புறமும் ஏன்னா மே 4 தான் எலெக்ஷன் ரிசல்ட். மே 4 தான் த்ரிஷாவோட பிறந்த நாளு. இந்த மே 4க்கு அப்புறமும் என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். விஜயினுடைய கட்சியில முக்கியமான போஸ்டிங் வாங்கி உள்ளேயும் வந்து வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போயிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் சொல்லும்போது கூட, விஜய்க்கு நல்லா தெரியும். அவர் அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் ஆக மாட்டேன்னு அவருக்கே நல்லா தெரியும். ஆ ஆனா அடுத்த 5 வருஷம் அவர் வந்து ஒழுங்கா இதுல தாக்கு புடிச்சாருன்னா, அடுத்த ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் அத பண்ண மாட்டாப்ல. ஏன்னா, அடுத்த படத்தோட கதைய இப்பயே வந்து பார்த்தோன்னா, கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. மே மாசத்துக்கு அப்புறம் வந்து ஷூட்டிங் எல்லாமே வந்து இருக்கத்தான் செய்யும். இப்ப இந்த வீடியோ லீக் ஆனது கூட பெரிய சமாச்சாரம்லாம் இல்ல. அது திட்டமிட்டு நடக்கப்பட்ட வந்து ஒரு பிளானு தான். அது வந்து லீக் ஆயிடுச்சு. ஏன்னா ரசிகர்களுக்கு இதுதான் கடைசி படமாவும், கொண்டாட்டமாவும் வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லியிருந்தாய்ங்க. இப்ப இத வேற வந்து இப்போ லீக் பண்ணி விட்டாய்ங்கன்னா, ரசிகர்களுக்காக தளபதி கடைசியா ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாய்ங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா உள்ள வருவாப்ல. ஏற்கனவே வந்தாலும் நடிக்கிறது வருஷத்துக்கு ஒரு படம் தான். இப்ப 5 வருஷம் அப்படின்னு வந்து கால்குலேஷன் பண்ணிக்கங்க. அடுத்த எலெக்ஷன் வரங்குள்ளேயும் ஒரு 5 படத்த, 6 படத்த வந்து பார்த்தோன்னா நடிச்சு விட்டுருவாப்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பொழப்பு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். இது ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாய்ங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, த்ரிஷாவும் விஜயும் ஒண்ணா வாழ்றதுக்கு ஆஸ்திரேலியாவுல ஒரு பங்களா கட்டுறதுக்கு அங்க பக்கத்து பக்கத்துல ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து வாங்கி போட்டாய்ங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும், அதாவது எலெக்ஷன் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும், ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும், அவங்க ஒரு ஹனிமூன் ட்ரிப் மாரி வந்து கிளம்ப போறாங்க. அதே மாரி விஜய்க்கும், த்ரிஷாவுக்கும் கல்யாணத்துக்கான நெறைய பாசிபிலிட்டி வந்திருக்கு. எப்ப வேணாலும் வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, த்ரிஷாவுடைய ரசிகர்கள், ரசிகைகள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க மனுஷன விட இந்த செல்லப்பிராணி மேல ரொம்ப அதிகமா வந்து அன்பு காட்டுறவங்க. அதுவும் குறிப்பா நாய் வளர்ப்பு பிரிகை அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய தன்னோட மகனா வளர்த்தாங்க. அது பேரு வந்து ஜோரோ. கிட்டத்தட்ட 12 வருஷமா வந்து த்ரிஷா வந்து நாய வந்து வளர்த்தாங்க. அந்த ஜோரோ வந்து இறந்தோனே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரொம்ப உருக்கமா பதிவிட்டிருந்தாங்க. என்னோட மகன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிறது மாரி. ஃபர்ஸ்ட் பார்த்தோனே நமக்கே பதறி போயிருச்சு. என்னது கல்யாணமே ஆகல. த்ரிஷாவுக்கு என்னடா மகன் இருக்கான்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு போய் தேடி பார்த்தா, அது அவங்க செல்லமா வந்து வளர்த்த நாயி. அந்த நாய தன்னோட மகனா வந்து வளர்த்துருக்காங்க. அது பேரு தான் வந்து ஜோரோ. அது கிட்டத்தட்ட 12 வருஷம் வந்து கூடயே வந்து பார்த்தோன்னா இருந்து, அவங்களுக்குள்ள ஒண்ணு மண்ணா வந்து இருந்து, திடீர்னு வந்து அது வந்து செத்து போயிட்டதுனால, த்ரிஷா வந்து அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ ஒரு நாய் வந்து வாங்கி வளர்க்குறாங்க. அத தன்னோட மகளா பார்க்குறாங்க. அந்த நாயோட பேர் வந்து பார்த்தோன்னா, இஸ்ஸி அப்படின்னு அதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ ரீசென்ட் டயத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ஸிய பத்தி எப்ப பார்த்தாலும் கொஞ்சுறது, எங்க போனாலும் தூக்கிட்டு போறது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. இஸ்ஸியத்த விஜய் கூட ரொம்ப செல்லமா வந்து தூக்கி வந்து கொஞ்சிக்கிட்டுலாம் வந்து இருந்தாப்ல. அ த்ரிஷாவும் வந்து பக்கத்துல வந்து இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ சோசியல் மீடியாவுல வந்து வைரல் ஆச்சு. அதாவது த்ரிஷாவோட தனிமையில நம்ம தளபதி நேரத்த அதிகமா வந்து செலவிடுறாரு, வைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டு, விஜய் சங்கீதாவோட பிரிவுக்கு வந்து மூல காரணம், முக்கிய காரணமாவே இதுவா தான் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து வர ஆரம்பிச்சுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப த்ரிஷா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட மகள் வந்து இஸ்ஸி அந்த டாக கூப்பிட்டு கோவிலுக்கு வந்து போயிருக்காங்க. கோவிலுக்கு போனதோட மட்டும் இல்லாம, அத கொஞ்சுறது மாரி இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து, அவங்க வழக்கம் போல Instagram ஸ்டோரில போட்டிருக்காங்க. அது இப்ப காட்டு தீ மாரி வந்து பரவ ஆரம்பிச்சு, சோசியல் மீடியா முழுக்க த்ரிஷா வந்து பார்த்தோன்னா, அவங்க மகளோட வந்து எவ்வளோ கியூட்டா இருக்காங்க வைங்க. த்ரிஷா மக இங்க இருக்கு. அப்ப வந்து பார்த்தோன்னா, இந்த இதுக்கு அப்பா யாரு? த்ரிஷாவோட புருஷன் யாரு? அப்படின்னு வந்து போட்டு, ஒரு மீம்ஸ்ல பக்கத்துல வந்து பார்த்தோன்னா, விஜய் ஃபோட்டோலாம் வந்து போட்டு, நம்ம ஆட்கள் வந்து வழக்கம் போல பண்ணக்கூடிய அட்ராசிட்டி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு தான் வந்து வர்றாய்ங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.